அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களை அன்பு நண்பன் தொழில் விஜய் சோமசுந்தரம் பேசுகிறேன். பேரர் கிங் மீடியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு கதை பகுதி 3ஆக நம்ம கருமத்தூர் ரயில்வே கேட்டுக்கிட்டு இருக்க கருப்பு கோயிலுக்கு தான் நம்ம வந்துட்டோம். இந்த கோயிலோட வரலாறையும் பார்ப்போம். நம்ம வரலாறுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா கருப்பனோட அருளும் நம்ம பெற்று ஆசைப்பட்டு வரோம். வாங்க என்னோட சேர்ந்து கருப்பு கோயிலை பார்க்கலாம். அணையா விளக்கு தூணு. இதில் தீவை எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா. இதை அதாவது மார்கழி மாதம் தவிர்த்து புரட்டாசி மாதம் இந்த கருப்பு சாமிக்கு ஊந்த நாள் இந்த தீவை எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி இங்கே உள்ள சாமி சார் சொன்னார். இது கருப்பு கோயில். நம்ம அப்படியே கருமத்தூர் ரயில்வே கேட்டு பேக் சைடில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. தெரியும் இந்த கோயில். எல்லைக்காத்து நம்ம ஐயா அண்ணன் கருப்புசாமி அண்ணன் குதிரை வாகனத்தில் வேட்டைக்கு போகும்போது எடுத்தது. இவருக்கு பல பேர் இருக்குது. பெருமாள்னு சொல்லலாம், ஐயனான்னு சொல்லலாம், முத்தையான்னு சொல்லலாம், பேச்சியம்மா அவங்களோட சகோதரி எல்லாம் துணை ஒரு இதில் காட்சியளிக்கிறாங்க. நம்ம வணக்கம். பத்திசு கருப்பு கோயில் ராமநாட்டிலிருந்து சிறந்தங்க நாட்டிலிருந்து வந்த சாமி, பாசாக்கா ஆண்டபூர்லேருந்து வந்த தெய்வங்கள், மும்மூர்த்தி ஆண்டு மற்ற பத்திசு கருப்பு ஐயன், சின்னசாமி, பெரியசாமி. இந்த ஊரை 3 தலைமுறையா 300 வருஷமாக இந்த ஊரை காத்து, இந்த கோயிலை காத்து நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய தெய்வங்கள் நாங்கள் காப்பாற்று. ஒரே வீட்டுக்காரரே இவ்வளோ காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வீடு தான் நாங்கள், ஒரு வீட்டுக்காரரே இவ்வளோ காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தெய்வத்தை கொண்டாடிட்டு கொள்ள நாளாக வச்சு வாழ்கிறோம். நாங்கள் கிட்டத்தட்ட 3 தலைமுறை தான் சியாம் பாட்டு இங்கே அப்போ 3 தலைமுறை இந்த கோயிலை கும்பிட்டுருக்கோம். ஆண்டுக்கிறோம். இந்த கோயில் எப்படி சாமிங்க வந்துச்சு? மலையாளத்தில் கொங்கு மலையாளத்துலேருந்து. கொங்கு மலையாளம். அங்கே கொங்கு மலையாளத்தில் வரும்போது அங்கே தெய்வங்கள் அங்கே இருந்த பழங்க அணியெல்லாம் பூரா இப்படி கிண்டுகள் அழிச்சு பிடிச்சி அது பொட்டி செஞ்சு மூஞ்சியில் பொட்டி செஞ்சு பையன் நீங்கள் தள்ளி விட்டாங்க. ஐயாத்தில் கருப்பு ஒன்று போயிடுச்சு. அப்படி தள்ளி விட்டேன். ராமநாடு போயிடுச்சு. ராமநாடு 48 மாடையும் ஆண்டு வச்சு தெய்வம். இது இந்த முத்தியா கோயிலோட சேர்ந்ததா? முத்தியா கோயில். இது முத்தியா கோயில். ராமநாட்டில் போய் 48 மாடையும் ஆடைச்சு அங்கே பார்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் அந்த நாட்டை ஆண்டு. அங்கே அகம்பதி ஆகாமல் இப்படி வந்துருச்சு. சரி. வந்து இங்கே வரும்போது இந்த இடத்துல சியாம் பாட்டைகளை குடியிருந்தாங்க. இந்த கம்மாக்கரையில் குடிச்சு போச்சு. வெளியே போக முடியாது. இதுக்கு கருப்பை விரும்பாண்டிருக்கு. இது பேக்காமல் இருக்குது. வெளியே போக முடியாது. இன்னைக்கு நாங்கள் இருக்கிறோம். என்னை காப்பாற்றுறதுக்கு தெய்வம் கேட்டு எங்கள் சியாம் பாட்டைகள் இந்த தெய்வம் இந்த தெய்வம். சரி, ரொம்ப நன்றி சார். 300 தலைமுறையாக இருக்கோம். 300 வருஷமாக அந்த கோயிலில் வாழ்ந்துக்கிட்டு தெய்வத்தான் தெய்வம். பத்திசு கருப்பு, சின்னசாமி, ஐயன் சாமி, ஐயனார் சாமி, கன்னிமார் சாமி, 21 தெய்வங்கள் இருக்குது. 21 தெய்வத்தை நான் கட்டி ஆடுறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கிளம்பு நேரம் வந்துருச்சு. ஸோ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கே தெரியும். அதாவது இன்றைக்கி நம்ம ஊர் கதை பகுதியில் ஒரு 300 to 500 வருஷத்துக்கான மிக பழமையான கருப்பு கோயில், ஐயனார் கோயில், கன்னிமார் சாமி இன்றைக்கி நம்ம வழிபட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை விடைபெறுது உங்களை அன்பு நண்பன் தோழன் விஜய் சோமசுந்தரம்.